புதுக்கோட்டை மக்களவை தொகுதி சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்ட மக்களவை தொகுதி தான் புதுக்கோட்டை. இதில் சுமார் 6 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, திருமயம், குளத்தூர், விராலிமலை அப்படின்னு இந்த 6 சட்டசபை தொகுதிகளுக்கு உள்ளடக்கிய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சுமார் 1951 வருஷத்துலேருந்து 2004 வரைக்குமே ஒரு தனி தொகுதியாக தான் இருந்துச்சு. ஆனால் 2007 ஆண்டு நடந்த மறுசீரமைப்பு காரணத்தினால இந்த புதுக்கோட்டை தனி தொகுதியை மற்ற 4 மாவட்டங்களோட இணைச்சு இதனுடைய தனி தொகுதியை நீக்கிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் கடைசியாக இருந்த எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரகுபதி. அவர் சுமார் 4.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தார். தன்னை எதிர்த்து போட்டியிருந்த எதிர் வேட்பாளரோட 1,56,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி அடைந்திருந்தார். 15 லட்சம் மக்கள் தொகை கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 2.5 லட்சம் மட்டுமே நகர்ப்புற வாழ் மக்களாக இருந்தாலும் கூட 13 லட்சத்துக்கு மேலே கிராமப்புற மக்கள் தான் இருக்காங்க. தனி தொகுதி இல்லாமல் புதுக்கோட்டை மக்களுடைய எதிர்பார்ப்பும் கஷ்டங்களும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. தங்களுடைய தேவைகள், தங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார், தன்னுடைய மக்களவை உறுப்பினர் யார், அவங்கள எங்கே போய் பார்க்கணும், தங்களுக்கான எல்லைகள் என்ன, இது எந்த பகுதிக்கு உட்பட்டு வருது அப்படிங்கிறது இன்னும் புதுக்கோட்டை வாழ் மக்களுக்கு சரிவர புரியலை. நல்லா பார்த்தீங்கன்னா அறந்தாங்கிங்கிற பகுதியை ராமநாதபுரம் மாவட்டத்தோடையும், ஆலங்குடி, திருமயம் இவைகளை சிவகங்கை மாவட்டத்தோடையும், பேராவூரணியை தஞ்சாவூர் மாவட்டத்தோடையும், புதுக்கோட்டையை திருச்சி மாவட்டத்தோடையும், கீரனூர், குளத்தூர், விராலிமலை இவைகளை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தோடு இணைச்சிட்டாங்க. இப்படி இணைக்கப்பட்டதுனால புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை மாநகராட்சியாக தரம் உயர்ந்து இருந்தாலும் கூட ஆனால் தனித்தொகுதி இல்லாத ஒரு மாவட்டமாக தான் இப்போ வரைக்கும் புதுக்கோட்டை இருக்குது. புதுக்கோட்டையோட இப்போ தற்போதைய நிலைமையை சொல்லணும் அப்படின்னா சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் காணும் அப்படின்னு அஜித் எவ்வளோ போராடுவாரோ அதே மாதிரி புதுக்கோட்டை மக்களுடைய போராட்டமே எப்படி இருக்குன்னா தங்களுடைய தனி தொகுதி போயிடுச்சு, எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டமாக தான் இருக்குது. 2009, 2014 நடந்த எலெக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மக்கள் சராசரியாக அவங்களுடைய எதிர்ப்பை 49 ஓவுக்கும் நோட்டாவுக்கும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதில் 2019 ஆண்டு நடந்த எலெக்ஷனில் சுமார் 56,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் நோட்டாவுக்கு விழுந்ததாக அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் மக்களுடைய மனுக்களும் போய் சேர்ந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இன்னும் இதுக்கான ஒரு ஆதரவான ஒரு முடிவு வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். தனி ஒரு நபராக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவர் உயர்நீதிமன்றம் வரைக்குமே போய் தன்னுடைய தொகுதியை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அவர் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட உயர்நீதிமன்றத்துடைய முடிவு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் செயல்படக்கூடிய எந்த விஷயங்களையும் நீதிமன்றம் செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வழக்கை கிடப்பில் போட்டாங்க. இப்போ வரைக்குமே புதுக்கோட்டையினுடைய தனி தொகுதி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எங்களுடைய உரிமை மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ வரைக்கும் புதுக்கோட்டை மக்களிடத்தில் இருக்குது. நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் புதுக்கோட்டை மீண்டும் தனி தொகுதியாக வர்றதுக்கு.